ஹலோ வணக்கம். யூகேல எல்லார் வீட்டு டோர்லேயும் இந்த மாதிரி ஒரு மெயில் போஸ்ட் பண்ணுறதுக்கான வந்து ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வழியாக தான் வந்து லெட்டர் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் வந்துருக்கு. ஆக்சுவலாக 2 வந்திருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் போகுது இல்லையா, ஸோ அதே மாதிரி May 7 வந்து இங்கே நாங்கள் இருக்கிற லோக்கல் ஏரியா கவுன்சிலர் எலெக்ஷன் போகுது. ஸோ அதுக்கான போல் கார்டு தான். ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்ம யூகேல வந்து நம்ம இருக்கிற அட்ரஸை வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த எலக்ட்ரலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எலெக்ஷன் டைமில் வந்து இந்த மாதிரி போல் கார்டு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 months பிஃபோராக சென்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நமக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டு வந்து இப்போ ஓட் பண்ணணும், ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கம்யூனிட்டி ஸ்கூலில் தான், ஸோ பாப்பாவோட ஸ்கூலில் தான் வந்து எலெக்ஷனு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாகவும் போயிட்டு இன் பர்சன் வந்து நம்ம ஓட் பண்ணலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் போஸ்டல் ஓட்டும் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸின்னு சொல்லிட்டு நமக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை வந்து ஓட் பண்ண வைக்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும் பிஃபோராக. ஸோ இங்கே ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுபடி வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பதிலாக இன்னொருத்தரும் பே பண்ணலாம், ஓட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம டைரெக்டாக போய் இன் பர்சன் ஓட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் போஸ்டலில் ஓட் பண்ணலாம். இந்த போஸ்டல் ஓட்டுக்கும் ப்ராக்ஸி ஓட்டுக்கும் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். ஆன் டே ஆஃப் எலெக்ஷன் வந்து நம்மளோட ஐடென்டி ப்ரூஃப், ஸோ எனி பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே போயிட்டு சேம் இங்கே இன்னும் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க தெரியும் இல்லையா, இன்னும் வந்து வாக்குச்சீட்டு முறை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம சீட்டில் வந்து டிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடணும். இங்கே பெருசாக வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலும் இங்கே நடக்கும். பட் ஆனால் வந்து இங்கே லைனில் நின்று போடணுங்கிற அவசியமே இருக்காது. பெருசாக வந்து கூட்டம் அவ்வளோவா க்ரௌடு இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 o'clockலேருந்து மார்னிங் 7லேருந்து நைட்டு 10 o'clock வரலும் வந்து டைம் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து ஒரே நேரத்தில் போக மாட்டாங்க. ஸோ நான் இங்கே வந்து 4 years ஆகுது. நான் இது வரலும் 1 time தான் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைம் வந்து பண்ணலை. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஃபஸ்ட் டைம் போயிட்டு பண்ணோம். இந்த டைம் தெரியல அன்றைக்கி எப்படி. சம்டைம்ஸ் வந்து இதில் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊர் மாதிரி எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வரையிலும் தான் வந்து நம்ம கேம்பெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே ஊர் எப்படி கேம்பெயின் எப்படி இருக்குது தெரியுமா, இதுதான் வந்து இந்த ஒரு கேம்பெயின். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ், ஜஸ்ட் ஒரு நோட்டீஸ் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போடுவாங்க. அதாவது அந்தந்த பார்ட்டியில் யார் வந்து கேண்டிடேட்டோ அவங்க வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேம்ப்ளெட் போடுவாங்க. அவ்வளோதான் அவங்களோட கேம்பெயின். இதை போடும்போது நமக்கு டோர் கூட நாக் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து டோரில் இந்த போஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கும். ஸோ இதனால தான் சொன்னேன் நான் சம்டைம்ஸ் இது மறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தட் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி இப்போ கரண்ட் கவுன்சிலராக இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து லேபர் பார்ட்டியில் வந்து நிற்கிறாங்க. இதில் காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பேம்ப்ளெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மெத்தடில் தான் இங்கே வந்து எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நடக்குது. இங்கே வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு தெருவாக போயிட்டு வீடு வீடாக போயிட்டு கேன்வாஸ் பண்ணுற இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஒரு சிம்பிள் நோட்டீஸ், அதுவும் 1 time தான். ஸோ இது மாதிரி இன்னும் 2-3 பார்ட்டிலேருந்து வரும். அவ்வளோதான் இந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயின். ஸோ அந்த டேட்டில் நம்ம போயிட்டு நம்மளோட வாக்கை செலுத்தணும். இதில் வந்து சிட்டிசன் மட்டும் நீட் கிடையாது, இங்கே ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நம்ம இருக்கிற வீட்டில் அந்த எலக்ட்ரல் ரிஜிஸ்டரில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.